Hi friends, welcome to Jo's Kitchen. நீங்க இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நம்மளோட சமையல் அறையில பரவலாக பயன்படுத்தப்படுற காய்கறிகள்ல ஒண்ணுனா முள்ளங்கி தான். சாலட், ஊறுகாய், சாம்பார், சட்னி முதல் பொரியல் வரை முள்ளங்கியை வச்சு நம்ம வெரைட்டியான டிஷ்லாம் செஞ்சுட்டு இருக்கிறோம். நீரிழிவு நோயை நிர்வகிப்பதிலிருந்து புற்றுநோயை தடுக்கிறது வரைக்கும் முள்ளங்கி பல நோய்களுக்கு மருந்தாக பயன்படுது. அப்படி முள்ளங்கி என்னென்ன நோய்களுக்கெல்லாம் மருந்தாக பயன்படுது அப்படின்னு தெரியணுமா? அப்ப இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். முள்ளங்கியில என்னென்ன சத்துக்கள்லாம் இருக்குன்னு சட்டுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. முள்ளங்கி இருக்குல்ல, அது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவக்கூடிய ஒரு சூப்பர் ஃபுட் அப்படின்னு கூட சொல்லலாம். முள்ளங்கியை வேரோட நம்ம பிடுங்குறப்ப அதுல இருக்குள்ள அந்த இலைகள்ல கூட நல்ல வளமான சத்துக்கள்லாம் இருக்குது. முள்ளங்கி அது மட்டும் இல்லாம முள்ளங்கி இலையில விட்டமின் சி, விட்டமின் பி, மெக்னீசியம், பாஸ்பரஸ், விட்டமின் B6, இரும்புச்சத்து அப்படின்னு நிறைய சத்துக்கள் நிறைஞ்சிருக்குது. உடல் எடையை குறைய செய்யறதுல முள்ளங்கி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். நீங்க வெயிட் லாஸ் பண்றதுக்கு டயட்டை மெயின்டைன் பண்ணாலும் சரிதான், இல்லை நீங்க எக்ஸசைஸை நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ற ஆளா இருந்தாலும் சரிதான், முள்ளங்கி சாலட்டை நீங்க எடுத்துட்டு வரும்போது உங்களோட உடல் எடை கணிசமா குறையறத நீங்களே கண்கூடா பார்க்கலாம். உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுல முள்ளங்கி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். முள்ளங்கி அப்படிங்கிறது பொட்டாசியத்தோட ஒரு நல்ல மூலம் அப்படின்னு தான் சொல்லணும். இது ரத்த அழுத்தத்தோட அளவை கட்டுப்படுத்துறது. அது மட்டும் இல்லாம இதயம் சரியாக செயல்படவும் உதவுது. இந்த முள்ளங்கியில இருக்கக்கூடிய அந்தோசைனின்கள் அப்படிங்கிற சேர்மம் இருக்குல்ல, அது ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துது. அதே சமயத்துல ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். முள்ளங்கி எப்படி செரிமான அமைப்புக்கு சிறந்ததாக பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். முள்ளங்கியில கரையக்கூடிய, அது மட்டும் இல்லாம கரையாத நார்ச்சத்துக்கள்லாம் அதிகமா இருக்குது. இது நம்மளுடைய இரைப்பை, குடல் பாதைக்கெல்லாம் சிறந்தது. முள்ளங்கியில இருக்கக்கூடிய நார்ச்சத்து மலத்தை பெருக்குவதன் மூலமா மலச்சிக்கலையும் தடுக்க உதவுது. இது நம்மளோட குடல் வழியாக கழிவுகளை நகர்த்துறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்களோட செரிமான அமைப்புக்கு ஒரு சிறந்த ஃபுட்னா அது முள்ளங்கி தான். சர்க்கரை நோயை கட்டுக்குள் வைக்கிறதுல முள்ளங்கி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். முள்ளங்கியில சக்தி வாய்ந்த நீரிழிவு எதிர்ப்பு பண்புகள் இருக்கு. இது நோய் எதிர்ப்பு சக்தியையும் தூண்டுது. இந்த முள்ளங்கியை நம்ம அடிக்கடி சமைச்சு சாப்பிட்டுட்டே வரும்போது ரத்தத்துல இருக்குள்ள அந்த சர்க்கரை அளவை ஒழுங்குபடுத்துது. நீங்க சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா முள்ளங்கியை சமைச்சு சாப்பிட்றது தான் உங்களுக்கு பெஸ்ட் மெடிசனா இருக்கும். புற்றுநோயை தடுக்கிறதுல முள்ளங்கி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். முள்ளங்கி போன்ற காய்கறிகளை நம்ம சாப்பிட்றது புற்றுநோயை தடுக்க உதவுது. ஒரு ஆய்வு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, முள்ளங்கி போன்ற காய்கறிகளில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து கலவைகள் இருக்குல்ல, அது நம்ம சமைக்கிறப்ப தண்ணி ஊற்றுவோம்ல, அந்த தண்ணியோட சேர்ந்துச்சுன்னா ஐசோதியோசைனைடுகளாக உடைக்கப்படுது. இந்த ஐசோதியோசைனைடுகள் இருக்குல்ல, இது புற்றுநோயை உண்டாக்குள்ள அந்த கிருமிகள்லாம் நீக்கி உடலை சுத்தப்படுத்துது. அது மட்டும் இல்லாம புற்றுநோய் கட்டிகள் வளர்ச்சியை தடுக்கிறதுக்கும் முள்ளங்கி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோல சர்க்கரை வியாதி முதல் புற்றுநோய் வரை பல நோய்களை ஓட ஓட விரட்டக்கூடியதுல முள்ளங்கி எப்படி முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு அப்படின்னு தான் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாக்குறது இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்யற விதமா அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்றதோட மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நாங்க வீடியோ போட்ட உடனே நோட்டிபிகேஷன் உங்க செல்போனை வந்தடையும். தேங்க்யூ, பை.